Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். இது யார் சொன்னா? உலகறிய உறுதிமொழி கொடுத்த பதவி ஏற்பு விழாவிலே நம்ம முதல்வர் விஜய் அங்கிள். இப்போ தமிழ் சமூகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்த அந்த திராவிட பேர் இயக்கத்தினுடைய 60 ஆண்டு கால அரசியலுக்கு மாற்றம் வந்திருக்கு. மாற்றம் எதிர்பார்த்ததா என்பது 35-65க்கு தான் தெரியும். எதிர்பார்த்தது 35, எதிர்த்தது 65. எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா 60 ஆண்டு கால தமிழக அரசியலிலே மாற்றம் நடந்திருக்கிறது. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, இந்த ஒரு மாற்றம் வந்ததுனால இந்த 1 மாத காலத்துல கல் மனதும் கண்ணீர் விட வைக்கும் எத்தனை மாற்றங்கள் இப்போது தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கு. இந்த ஒரு மாற்றம் நடந்ததுனால தமிழ்நாட்டுல இந்த 1 மாத காலத்துக்குள்ள கல் மனதையும் கண்ணீர் விட வைக்கின்ற எத்தனை மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று ஒரு நாள் மட்டும் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை கொடூரம், நெஞ்சை பதபதைக்க வைக்கின்ற, இதயத்தை பிழைக்கின்ற வகையிலே இந்த அதிர்ச்சி தமிழகத்தை உறைய வைத்திருக்கிறது. இது ஒரு நல்ல மாற்றமா? நேற்று தலைப்பு செய்தியா தான் தாலி கட்டிய மனைவியுடான விவாகரத்து வழக்கிற்கு கோர்ட்டு சூட்டு போட்டு கோர்ட்டுக்கு போக முடியல. ஏன்னா கோர்ட்டு சூட்டு போட்டு கோட்டையில இருந்த முதல்வர் விஜய் அங்கிள்னால, கோட்டைக்கு இருந்ததுனாலே கோர்ட்டுக்கு போக முடியல. தலைப்பு செய்தி. இது நல்ல மாற்றமா? விவாகரத்து வழக்குக்காக நம்முடைய முதல்வர் ராமனாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற தமிழ் சமுதாயம் இன்றைக்கு ராவணனை அமர வைத்திருக்கிறதா கேள்வி எழுகிறது. ஆனால் ராவணனாக இருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அங்கிள் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடம் எடுக்கிறார். ஆக இந்த பரபரப்பு, இந்த நெஞ்சை உறைய வைக்கின்ற, தமிழகத்தை அதிர்ச்சியிலே மூழ்கடிக்கிற இந்த நிலையில காலை 9 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கோட் சூட்டு போட்டு கோட்டைக்கு வந்து நம்ம முதல்வர் விஜய் அங்கிள் கடுமையா தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 6 மணிக்கு மேல தொடர்பெல்லைக்கு அப்பால் போய் விடுவார் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அங்கிள் அவர்கள். இது ஒரு நல்ல மாற்றமா? எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி, அது துவக்க விழாவாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போய் சாமி கும்புறதாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சி என்றாலும் எளிமையின் அடையாளமாக ஜீப்போ, காரோ, வேனோ, பஸ்ஸோ, லாரியோ தானே ஓட்டுநராக மாறி விபத்தே ஏற்படுத்தாமல் காரை ஓட்டி நம்ம எல்லாம் அசத்தி வருவது முதலமைச்சர் செய்கிற சரியான மாற்றம். இது ஒரு நல்ல மாற்றம் தானே? இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும், தலைமைச் செயலகம் சென்றாலும், கோயிலுக்கு சென்றாலும், சட்டமன்றத்துக்கு சென்றாலும், வீட்டுக்கு சென்றாலும், கட்சி அலுவலகத்துக்கு சென்றாலும், பத்திரிகையாளரை கண்டால் பத்திரிகையாளரை கண்டால் தலை தெறிக்க ஒலிம்பிக்கில் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரரை விட அதிவேகமாக ஓட்டம் பிடித்து வருகிறார் நம்முடைய முதல்வர் விஜய் அங்கிள் அவர்கள். இது ஒரு நல்ல மாற்றம் தானே? தமிழகத்தினுடைய பாலைவனமாக்கும் மேகதாது அணை பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வந்தாலும்
அகிம்சை வழியிலே அமைதியை காக்கும் நம்ம முதல்வர் விஜயங்கள் இது ஒரு நல்ல மாற்றம் தானே. இரவு பகலா தூக்கத்தை தொலைத்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு இப்போது தாவேக அரசில் மின்சார தடையால் தூக்கமே இல்லாமல் வீதியில வந்து போராடி கொண்டிருக்கிறார்களே, அப்போதும் தூக்கம் கலையாமல் இருக்கிறாரே, தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு நம்ம முதல்வர் விஜய் எங்கள் இது ஒரு நல்ல மாற்றம் தானே. இப்படி தினந்தோறும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் தலையிலே இடியே விழுந்தாலும் இடியமின் போல் வாய் திறக்காமல் இருக்கிறாரே விஜய் அங்கிள், எப்போது வாய் திறப்பார் என்பதுதான் இப்போது மாற்றம் தந்த மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றமா? உதயகுமார் எதிர்கட்சி, அதனால அவரு வைத்தறிச்சல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட எதிர்நிலையில பேசுறாருன்னு நடுநிலையாளர்கள் நீங்க நினைத்து விடக்கூடாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் முதலமைச்சருடைய விவகாரத்து வழக்கு இதனால வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இல்லை. மேகதாது அணை பிரச்சனைக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாத முதலமைச்சரை நம்ம பார்த்தது இல்லை. மின்சார தடை வந்தா மின்மிகை மாநிலமாக உருவாக்குன்னு புரட்சி தலைவி அம்மா சபதம் ஏற்றாங்க. மின்சார தடைனாலே ஒரு ஆட்சி பறிபோச்சு, திமுக ஆட்சி. ஆகவே இன்றைக்கு பச்சிலம் குழந்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டு மக்களை. பச்சிலம் பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, வேலைக்கு போகிற பிள்ளைகளை, இவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எல்லாம் சொல்லவே முடியல. சிஎம் சார், உங்க ஆட்சி எதுக்கு? நீங்க உட்கார்ந்து இருக்கிற சிஎம் பதவி எதுக்கு அப்படின்னு யார் சொன்னா? உதயகுமாரா சொல்றோம். அப்படின்னு நீங்க பஞ்சு டயலாக் பேசுனீங்களே, ஆட்சி எதுக்கு, அதிகாரம் எதுக்கு, சிஎம் நாற்காலி எதுக்கு என்று நீங்க பஞ்சு டயலாக் பேசுனீங்களே, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வர போவதில்லை சிஎம் சார். ஏன்னா பதில் இருந்தா தானே வரும் என்று அப்போது பஞ்சு டயலாக் பேசிய நம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அங்கிள் பார்த்து இப்போது தமிழ்நாடே அதிர்ச்சியோடு கேட்கிறது. இந்த அரசியல் மாற்றம் இதோடு நிற்குமா, இல்லை அதிரடி தள்ளுபடியாக சமீபத்திலே நீங்கள் அறிமுகப்படுத்திய சிங்கப்பெண் அதிரடி போல சிரிப்பு போலீஸ் திட்டங்களும் தொடர்ந்து வருமா? சீரழிந்து போகிறது தமிழ் சமுதாயம் என்று சொன்னால் ஆளுகிற கட்சிக்கு கோபம் வரும். ஆக மாற்றத்தை நம்பி ஏமாற்றத்தை சந்தித்து வரும் மக்களுக்கு, மாற்றத்தை நம்பி ஏமாற்றத்தை சந்தித்து வரும் மக்களுக்கு நிழல் எது நிஜம் எது என்பது இப்போதுதான் தெளிவாக புரிந்து கொண்டே இருக்கிறது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.